சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 54 சங்கீதம் 4 வாசிக்க கேட்போம். இதோ தேவன் எனக்கு சகாயர், ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடே இருக்கிறார். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்படும்படியாக கர்த்தர் அனுக்கிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன், பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதக்காரராகிய தாவீது இவ்விதமாக குறிப்பிடுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இதோ தேவன் எனக்கு சகாயர், ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடே இருக்கிறார் என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். இதோ என்று சொல்லும்போது அந்த வார்த்தையிலே ஏதோ ஒரு முக்கியமான காரியத்தை சங்கீதக்காரர் சொல்ல வருவதை, முக்கியத்துவத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோவான் ஸ்நானகன் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து கடந்து வருவதை கண்டு என்ன சொன்னார் என்றால், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று குறிப்பிட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி என்றால் இதோ என்கிற ஒரு வார்த்தை எங்கே பயன்படுத்தப்படுகிறதோ அங்கே ஏதோ ஒரு முக்கியமான காரியம் சொல்லப்படுகிறது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். அப்படி என்றால் இதோ என்கிற வார்த்தையை பயன்படுத்தும் போது ஏதோ ஒரு முக்கியமான காரியம் சொல்லப்படுகிறது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். இங்கேயும் சங்கீதக்காரர் ஒரு முக்கியமான காரியத்தை எடுத்து கூறுகிறார். இதோ தேவன் எனக்கு சகாயர், ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடு இருக்கிறார் என்று குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, இந்த சங்கீதம் 54 சங்கீதம் எந்த சந்தர்ப்பத்திலே தாவீதினால் எழுதப்பட்டது என்பதை, அதனுடைய பின்னணியத்தை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். 1 சாமுவேலின் புஸ்தகம் 26 அதிகாரத்திற்கு வரும்போது அதனுடைய பின்னணியத்தை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். 1 சாமுவேலின் புஸ்தகம் 26 அதிகாரம் 1-2 வசனங்களை படிக்கும்போது, பின்பு சீப்பூரார் கிபியாவில் இருக்கிற சவுலிடத்தில் வந்து, தாவீது எஷிமோனுக்கு எதிரான ஆக்கிலா மேட்டில் ஒளித்து கொண்டிருக்கிறான் என்றார்கள். அப்பொழுது சவுல் சீப் வனாந்திரத்திலே தாவீதை தேடும்படி எழுந்து இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரோடும் கூட சீப் வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போனான் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. தெய்வ ஜனமே, இந்த வசனம்தான் நாம் வாசிக்க கேட்ட 54 சங்கீதத்திலே எழுதப்பட்டிருக்கிற வசனத்தின் பின்னணியமாக காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதோ தேவன் எனக்கு சகாயர், ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடு இருக்கிறார் என்று சங்கீதக்காரர் எழுதியிருக்கிறாரே, அந்த வசனம் காணப்படுகிற 54 சங்கீதத்தின் பின்னணியம் என்னவென்றால், 1 சாமுவேலின் புஸ்தகம் 26 அதிகாரம் 1-2 வசனங்கள் தான் அதன் பின்னணியமாக காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, தெய்வ பயம் இல்லாத தன்னுடைய விரோதிகள் தன்னுடைய பிராணனை வாங்க தேடுகிறார்கள் என்பதை தாவீது அறிந்தபோது அதை தேவனிடத்தில் தெரிவிக்க கூடியவராக காணப்படுகிறார். தாவீது எதற்காக தேவனிடத்தில் தெரிவிக்கிறார் என்றால், தேவனே, உம்முடைய வல்லமையினாலே என்னை இரட்சித்து எனக்கு நியாயம் செய்தருளும் என்று தாவீது வேண்டுதல் செய்யக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்றைக்காவது உங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சந்தித்திருக்கிறீர்களா? தேவ பயம் இல்லாத விரோதிகள் உங்கள் பிராணனை வாங்கும்படியாக தேடுகிற
சூழ்நிலைகளை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்களா என்றால் நீங்களும் கூட தாவீதை போல தேவனிடத்தில் அவைகளை தெரிவிக்க வேண்டும். எதற்காக தேவனிடத்தில் தெரிவிக்க வேண்டும்? தேவனுடைய ரட்சிப்பு உங்கள் வாழ்க்கையிலே உண்டாகும்படியாக, தேவன் உங்கள் வாழ்க்கையிலே நியாயம் செய்யும்படியாக தேவனிடத்தில் அவைகளை தெரிவிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தாவீது சவுலுக்கு பயந்து சீப் என்கிற வனாந்திரத்திலே பதுங்கி இருக்கக்கூடியவராக காணப்பட்டார். ஆனால் சீப் ஊரார் என்ன செய்தார்கள் என்றால் தாவீதை சவுலுக்கு காட்டி கொடுத்தார்கள். ஆகவே தாவீது என்ன செய்கிறார் என்றால், சீப் ஊரார் தாவீதுக்கு செய்த துரோகத்தை தாவீது அந்த நேரத்திலே நினைத்து பார்த்து அவர் என்ன செய்கிறார் என்றால் கர்த்தரிடத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறார். விசுவாசிகளே, நீங்களும் கூட உங்கள் வாழ்க்கையிலே பல வேளைகளிலே துரோகங்களை சந்திக்க வேண்டியது உண்டாயிருக்கும். ஆனால் அந்த சந்தர்ப்பங்களிலெல்லாம் நீங்கள் உங்கள் விண்ணப்பங்களை தேவனிடத்தில் ஏறெடுக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாக வேண்டும், கர்த்தர் உங்களை இரட்சிப்பார் என்று. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாக வேண்டும், கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார் என்று. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாக வேண்டும், உங்களுக்கு யாராகிலும் தீமை செய்கிறார்கள் என்றால் அந்த தீமைக்கு அவர்கள் மனம் திரும்பாமல் போகும் பட்சத்தில் தீமைக்கு தீமை சரிகட்டுவார் என்பதை அறிந்திருக்க வேண்டும். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார், தீமைக்கு தீமை செய்யக்கூடாது என்று. ஏன்? தீமைக்கு தீமை செய்தால் தேவ ஜனங்கள் தீமை செய்தவர்களாக மாறி போவார்கள், பரலோக ராஜ்யத்தை இழந்து போவார்கள். ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர்? இரக்கமுள்ளவர். தேவன் எப்படிப்பட்டவர்? கிருபையுள்ளவர். தேவன் எப்படிப்பட்டவர்? நியாயம் செய்கிறவர். மனிதன் தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழும்படியாக மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையோடு இருப்பவர். ஆனால் மனிதன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி தேவனுடைய கற்பனைகளுக்கு பயப்படாமல் மனம் திரும்பாமல் ஜீவிக்கும்படியாக தீர்மானம் செய்து வாழ்வானேயானால் வேதம் சொல்லுகிறது, தேவன் என்ன செய்வாராம்? தீங்கு செய்ய நினைக்கிறவர்களுடைய தீமைக்கு தீமை சரிகட்டுவார் என்று வேதம் எடுத்துரைக்கிறது. ஆகவே சங்கீதக்காரராகிய தாவீது அறிந்து கொண்ட விஷயம் என்னவென்றால், தன்னை கொல்லும்படியாக வகை தேடுகிற சவுலுடைய கைக்கு நீங்களாகிவிட வேண்டும் என்று சொல்லி அவர் ஓடுகிறார், மறைந்து கொள்கிறார். அவர் சீப் என்கிற ஊரிலே ஒரு வனாந்திரத்திலே காணப்படுகிறார். அவர் அங்கே சவுலுக்கு பயந்து பதுங்கி இருக்கிறார். ஆனாலும் அந்த சீப் ஊரார் தாவீது அங்கே பதுங்கி இருப்பதை, அந்த தகவலை சவுலுக்கு அறிவிக்கிறார்கள். ஆகவே அந்த சந்தர்ப்பத்திலே தனக்கு சீப் ஊரார் துரோகம் இழைத்து விட்டதை நினைத்து தாவீது தன்னுடைய நம்பிக்கையை பரலோக தேவன் மீது வைத்து தன்னுடைய நியாயங்களை எடுத்து சொல்லி விண்ணப்பங்களை தேவனிடத்தில் ஏறெடுப்பதை நாம் வேதத்திலே படிக்கிறோம். அப்படி தன்னுடைய விண்ணப்பங்களையும் நியாயங்களையும் தேவனிடத்தில் ஏறெடுத்து சொன்னபோது அது அவருக்கு ஒரு பெரிய தைரியத்தையும் விசுவாசத்திலே பலன் கொள்வதற்கு ஏதுவாகவும் மாறினது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே காலை வேளையிலே யாரும் தீமை செய்வதை விரும்பக்கூடாது. அதை முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டும். தீமை செய்கிறவர்களாக யார் காணப்பட்டாலும் தேவன் அதற்கு சரிகட்டக்கூடியவராய் இருப்பார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். தாவீது என்ன சொல்லுகிறார் கர்த்தரிடத்தில்? அவர் சொல்வது என்னவென்றால், தன்னுடைய நெருக்கத்திலிருந்து தேவன் விடுவித்தால் உற்சாகமான பலிகளை கர்த்தருக்கு செலுத்தி துதி செலுத்துவதாக பொருத்தனை செய்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அது நலமானது என்று தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அறிக்கையிடக்கூடியவராக காணப்படுகிறார். நீங்களும் கூட பொருத்தனை செய்ய வேண்டும். கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையிலே இவ்விதமான சூழ்நிலைகளை சந்திக்கிறோம். கர்த்தாவே,
சத்துருவானவன், தேவ பயம் இல்லாதவன் எங்களுக்கு தீமை செய்யும்படியாக வகை தேடுகிறான். ஆனாலும் நாங்கள் பொருத்தனை பண்ணுகிறோம். நீர் இக்கட்டுகளிலிருந்து எங்களை நீங்களாக்குவீரானால், நீர் எங்களை இரட்சிப்பீரானால், நீர் எங்களுக்கு நியாயம் செய்வீரானால், நாங்கள் உற்சாகமான பலிகளை செலுத்தி துதிகளை ஏறெடுப்போம் என்று நீங்கள் பொருத்தனை செய்ய வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படிப்பட்ட பொருத்தனையோடு கூட தான் 4வது வசனத்தை எழுதுகிறார் 54ஆம் சங்கீதத்திலே. இதோ தேவன் எனக்கு சகாயர், ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோட இருக்கிறார் என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் தாவீது நிச்சயித்துக் கொண்டது என்ன? கர்த்தர் நிச்சயமாக தன்னை விடுவிப்பார். கர்த்தர் தனக்கு உதவி செய்கிறவர்களுடனே இருக்கிறார். தன்னை பகைத்து தனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்களுடைய தீமைக்கு தீமை சரிகட்டுவார் என்று விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ ஜனமே, காலை வேளையிலேயும் நீங்கள் விசுவாசத்திலே பலப்பட வேண்டும். நீங்களும் அறிக்கை செய்ய வேண்டும். இதோ தேவன் எனக்கு சகாயராய் இருக்கிறார், ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடு இருக்கிறார் என்று விசுவாசத்தோடு அறிக்கை செய்ய வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பின்பு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே நன்மை செய்யும் போது, அவர் உங்கள் வாழ்க்கையிலே உதவி செய்யும் போது, அவர் உங்கள் வாழ்க்கையிலே சகாயம் செய்யும் போது, நீங்கள் ஏறெடுத்த பொருத்தனைகளின்படியே கஷ்டங்களிலிருந்து நெருக்கங்களிலிருந்து உங்களை விடுவித்த தேவனுக்கு, சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்த கர்த்தருக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க வேண்டும், துதி பலிகளை ஏறெடுக்க வேண்டும். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இந்த காலை வேளையிலையும் நீங்கள் விசுவாசிப்பீர்களாக, தேவன் எனக்கு சகாயராய் இருக்கிறார், தேவன் எனக்கு சமாதானத்தை தருகிறார், தேவன் என்னை ரட்சிக்கிறார், தேவன் எனக்கு உதவி செய்கிறார், தேவன் எனக்கு ஒத்தாசை நல்குகிறார். எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் ஆனாலும், ஜனங்கள் துரோகங்களை செய்தாலும், ஜனங்கள் மறந்து போனாலும், எவ்விதமான இக்கட்டான நெருக்கடியான சூழ்நிலைகளானாலும் கர்த்தர் எனக்கு சகாயராய் இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடு இருக்கிறார் என்று நம்ப வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பொருத்தனை செய்திருப்பீர்களானால் அந்த பொருத்தனைகளை நிறைவேற்ற வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே படிக்கிறோம், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று அறிவுரை கூறுகிறார். அப்படிதான் உபத்திரவங்கள் தாவீதனுடைய வாழ்க்கையிலே சவுல் மூலமாக உண்டான போது, தான் தங்கியிருந்த இடத்தில் உள்ள ஊரார் மூலமாக உண்டான போது தாவீது என்ன செய்தார் என்றால், தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டார். கர்த்தர் எனக்கு சகாயராய் இருக்கிறார், கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், நான் சரியான பொருத்தனைகளை ஏறெடுப்பேன், உற்சாகமான பலிகளை தேவனுக்கு செலுத்துவேன், துதி ஸ்தோத்திர பலிகளை தேவனுக்கு ஏறெடுப்பேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்து நன்மை செய்யும் போது நன்றியுள்ள இருதயத்தோடு தேவனை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி தேவனை ஆராதிக்கக்கூடியவராக இருந்தார். இந்த காலை வேளையிலையும் விசுவாசிப்பாயாக. உலகத்தில் உனக்கு உபத்திரவங்கள் உண்டாயிருக்கலாம், ஆனாலும் அந்த தாவீது எப்படி தன்னை திடப்படுத்தி கொண்டாரோ, கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டாரோ, அப்படியே நீயும் கூட உன் விண்ணப்பங்களை தேவனிடத்தில் ஏறெடுத்து சொல்லி
தேவனால் தைரியப்படுத்தப்பட்டவளாக, தேவனால் தைரியப்படுத்தப்பட்டவனாக விசுவாசத்திலே பலன் கொண்டு திடப்படுவாயாக. உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்திருப்பாரே ஆனால், உலகத்திலே உண்டாயிருக்கக்கூடிய உபத்திரவங்களை எல்லாம் ஜெயித்திருந்திருப்பாரே ஆனால், உங்களுக்கும் அதே ஜெயத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆகவே அறிக்கை செய்வாயாக, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 118 சங்கீதம் 6 முதல் 8 வசனங்களை படித்து பாருங்கள். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண்பேன். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம் என்று சங்கீதக்காரர் எழுதுகிறார். ஒரு பக்கம் ஜனங்களுடைய துரோக செயல்கள், ஒரு பக்கம் ஜனங்கள் நன்மை செய்கிறவர்களாக இல்லை. ஆனால் இன்னொரு பக்கம் தாவீது விசுவாசிக்கிறார், கர்த்தர் தன்னோடு இருப்பதை விசுவாசிக்கிறார். தனக்கு அனுகூலம் பண்ணுகிற ஜனங்களின் நடுவிலே கர்த்தர் தன்னோடு இருப்பதாக அறிக்கை செய்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உன் விசுவாச கண்களினாலே நீ காண்பாயாக, தேவன் உனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவிலே உனக்கு பட்சத்தில் இருக்கிறார் என்று விசுவாசிப்பாயாக. உன் நம்பிக்கையை கர்த்தர் மீது வைப்பாயாக. இங்கே தாவீது எழுதுகிறார், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் எது பெட்டர் என்று எழுதுகிறார். உங்களை நன்றாக நேசிக்கிறவர்கள் மீது உங்கள் நம்பிக்கையை வைக்கலாம், ஆனால் அவர்கள் தங்கள் சூழ்நிலைக்கு ஏற்றார் போல மாறாமல் இருப்பார்கள் என்று உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஆகவேதான் தாவீது எழுதுகிறார், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் பெட்டர் என்ன, பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படிதான் தாவீது தனக்கு உபத்திரவங்கள் உலகத்திலே வந்தபோது தன்னுடைய நம்பிக்கையை தேவன் மீது வைத்தார், தேவனை சார்ந்து கொண்டார், ஜெபித்தார், தன்னுடைய விண்ணப்பங்களை தேவனிடத்தில் ஏறெடுத்து சொன்னார். கர்த்தர் இரட்சகர், ரட்சிப்பார், உதவி செய்வார், சகாயர், ஒத்தாசை நல்குவார் என்கிற நம்பிக்கை உண்டாயிருந்தது. அவருடைய நம்பிக்கை வீண் போகவில்லை. தெய்வ ஜனமே, இன்றைக்கு நீயும் அப்படியே தேவ சமூகத்திலே விண்ணப்பங்களை ஏறெடுத்தாயே, உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கையை கர்த்தர் மீது வைப்பாயாக. எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? வேதத்தை படித்து பார்த்தால் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், அவர்கள் தங்களுடைய நம்பிக்கையை மனுஷர் மீது வைக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பிரச்சனை தேவ ஜனங்களே உங்கள் வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது. இது தேவன் கற்றுக் கொடுக்கக்கூடிய நல்ல பாடம். எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதெல்லாம் நாசியிலே சுவாசமுள்ள மனுஷன் மீது தங்கள் நம்பிக்கையை வைத்தார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் சோரம் போனார்கள். ஆவிக்குரிய தேவ ஜனமே, உன் நம்பிக்கை தேவன் மீது காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பணக்காரர்களாயிருக்கிறார்கள், உதவி செய்வார்கள் என்று சொல்லி நம்பிக்கையை பணக்காரர்கள் மீது வைக்க வேண்டாம். சிலருக்கு சில அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி உன் நம்பிக்கையை அப்படிப்பட்ட மனிதர்கள் மீதும் வைக்க வேண்டாம். அவர்களால் உங்களுக்கு உதவி செய்யாமல் போய்விட வாய்ப்புகள் உண்டு. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், என் மீது உன் நம்பிக்கையை வைப்பாயானால் உனக்கு ரட்சிப்பு உண்டு என்கிறார். பணம் இருக்கிறவர்கள் சில நேரங்களிலே பண உதவிகளை செய்வார்கள். சில அதிகாரத்தில் காணப்படுகிறவர்கள் சில வேளைகளிலே உதவி செய்வார்கள். அதெல்லாம் எப்படி நடக்கிறது தெரியுமா? கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை அசைப்பதினால் நடக்கிற அனுபவமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் ஒரு மனிதனை அசைக்கவில்லை என்றால் பணக்காரன் பண உதவியை செய்ய மாட்டான். கர்த்தர் ஒரு மனிதனை, அதிகாரத்தில் இருக்கிற ஒரு மனிதனை அசைக்கவில்லை என்றால் அதிகாரத்தில் இருக்கிற மனிதன் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டான். ஆகவே பணக்காரர்களாயிருக்கலாம், அதிகாரத்தில் இருக்கிறவர்களாயிருக்கலாம், அவர்கள் உங்களுக்கு சில வேளைகளில் உதவி செய்கிறார்கள் என்றால் அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் அவர்களை அசைத்து இருக்கிறார் என்று. ஆனால் எப்பொழுதும் உங்களுக்கு
உதவி செய்து கொண்டே இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. ஆகவே உங்கள் நம்பிக்கையை யார் மீது வைக்க வேண்டும்? கர்த்தர் மீது வைக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு அனுகூலம் பண்ணக்கூடிய ஜனங்களின் நடுவிலே உங்களுக்கு ஒத்தாசையாய் இருந்து அதிசயங்களை செய்வார். பிரைஸ் தி லார்ட். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திற்கு கடந்து வாருங்கள். அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே என்று எபிரேய நிருபக்காரர் குறிப்பிடுகிறார். பிரைஸ் தி லார்ட். நீ உன் நம்பிக்கையை தேவன் மீது வைப்பாயானால், நீ உன் விண்ணப்பங்களை தேவனிடத்தில் ஏறெடுத்து சொல்வாயானால், கர்த்தர் இரட்சகர், கர்த்தர் நன்மை செய்வார், கர்த்தர் அதிசயங்களை செய்வார், ஒத்தாசை நல்குவார், உதவி செய்வார், சகாயர் என்று சொல்லி நீ தைரியம் கொள்ளலாம், விசுவாசத்திலே பலப்படலாம், பயம் இல்லாமல் ஜீவிக்கலாம். மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று விசுவாச அறிக்கை செய்யலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படிதான் தாவீதனுடைய வாழ்க்கையிலே அநேக மனிதர்கள் துரோகம் செய்தார்கள். சவுலை போன்ற மனிதன் கொலை செய்யும்படியாக தாவீதை பின்தொடர்ந்து கொண்டே செல்கிறார். ஆனால் இவர்களை குறித்தெல்லாம் தாவீது நினைத்து பயப்படவும் இல்லை, கலங்கவும் இல்லை. இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொன்னார். தெய்வ பிள்ளையே, இன்றைக்கும் நீங்கள் சொல்லலாம், நீங்கள் தேவன் மீது உங்கள் நம்பிக்கையை வைத்து ஜீவிப்பீர்களானால் நீங்களும் விசுவாசத்தோடு சொல்லலாம், நான் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று நீங்கள் விசுவாச அறிக்கை செய்ய முடியும். பக்தன் இவ்விதமாக பாடுகிறான், அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடிருப்பதால், அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடிருப்பதால், அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடிருப்பதால், அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடிருப்பதால். தாவீதுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என் சகாயர், எனக்கு உதவி செய்வார். மனிதர்கள் கைவிட்டாலும் கர்த்தர் ஒத்தாசை செய்யக்கூடிய சில மனிதர்களை வைத்திருக்கிறார். அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவிலே கர்த்தர் எனக்கு சகாயராய் இருக்கிறார் என்று விசுவாச அறிக்கை செய்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, எபிரேய நிருபக்காரர் எழுதுகிறார், அதனாலே நாம் தைரியம் கொண்டு. அதற்கு மேலே உள்ள வசனத்தை படித்து பாருங்கள். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அப்படியானால் தவறான ஆசைகளோடு வாழ்கிற ஜீவியத்தை வெறுக்க வேண்டும். தெய்வ பிள்ளையே, நமக்கு அநேக தேவைகள் உண்டு. இந்த பூமியிலே வாழ்வதற்கு தேவையான அநேக நன்மைகள் அவசியம். அவைகளையெல்லாம் சந்திக்க தேவன் போதுமானவராய் இருக்கிறார். ஆனால் தவறான ஆசைகளோடு வாழ்கிற ஜீவியம் உடையதாக உங்கள் வாழ்க்கை காணப்படக்கூடாது. அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கூட இருக்க மாட்டார். சவுலோடு கர்த்தர் கூட இருக்கவில்லை, ஆனால் தாவீதோடு கர்த்தர் கூட இருந்தார். தாவீதை விட்டு விலகவும் இல்லை, கைவிடவும் இல்லை. தாவீது என்ன சொல்லி இருப்பார்? நான் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்பட மாட்டேன். தவறான ஆசைகளோடு வாழ்கிற மனிதர்களை நினைத்து பயப்பட மாட்டேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? இந்த காலை வேளையிலே தேவனோடு ஒரு நல்ல உடன்படிக்கை செய்து கர்த்தருக்கு பயந்து ஜீவிப்பாயானால் மனுஷன் உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. விசுவாசிப்பாயாக, கர்த்தர் உனக்கு சகாயம் செய்யக்கூடியவராக எப்பொழுதும் துணையாளராய் இருப்பார், உனக்கு உதவி செய்யக்கூடியவராகவே இருப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அனுமதிக்காத காரியத்தை ஒருபோதும் நீங்கள் செய்ய முடியாது. நீங்கள் சொல்லுவீர்கள், கர்த்தர் எனக்கு சகாயராய் இருக்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் எனக்கு ஒத்தாசை செய்கிறார். தேவன் அனுமதிக்காத காரியத்தை மனிதன் என் வாழ்க்கையிலே செய்ய முடியாது.
ஆகவே மனிதனுக்கு பயப்படேன் என்று சொல்லுவாய். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யும் போது அது ஏற்ற உதவியாக காணப்படும். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யும் போது அது ஏற்ற உதவியாக உங்கள் வாழ்க்கையிலே அது நிறைவேறக்கூடியதாய் இருக்கும். இந்த காலை வேளையிலே ஜெபியுங்கள், கர்த்தாவே என் வாழ்க்கையிலே சமயத்திற்கேற்ற சகாயராயிரும், சமயத்திற்கேற்ற உதவிகளை செய்யும். தேவனே, நீர் உதவி செய்யக்கூடியவராய் இருக்கிறீர், ஏற்ற உதவியை என் வாழ்க்கையிலே செய்தருளும் என்று ஜெபிப்பாயாக. தாவீது அப்படிதான் ஜெபித்தார். தன்னுடைய துன்ப வேளைகளிலே, தன்னை கொலை செய்யும்படியாக சவுல் பின்தொடர்ந்து வந்த வேளைகளிலே ஏற்ற உதவிக்காக தேவனை நோக்கி ஜெபித்தார். அதற்கென்று பொருத்தனை செய்தார். கர்த்தர் உதவி செய்தார். நன்றியுள்ள இருதயத்தோடு தாவீது தேவனை மகிமைப்படுத்தினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்களும் உங்கள் வாழ்க்கையிலே ஏற்ற உதவிகள் தேவனிடத்திலிருந்து கடந்து வர வேண்டும் என்று ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை செய்வார். நீங்கள் செய்த பொருத்தனைகளை நிறைவேற்றுங்கள். ஒரு நாளும் நன்றியுள்ள இருதயத்தை இழந்து போக மாட்டீர்கள். நீங்கள் சொல்லுவீர்கள், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்வீர்கள். காரணம் என்ன? தெய்வ பிள்ளை, எல்லா வல்லமைக்கும் மேலான வல்லமைதான் நாம் ஆராதிக்கிற தேவனுடைய வல்லமை. எல்லா அதிகாரத்திற்கும் மேலான அதிகாரம் உடையவர் தான் நாம் ஆராதிக்கிற தேவன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை படித்து பாருங்கள். கர்த்தர் யோசுவாவோடு பேசினார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் யோசுவாவோடு பேசினார். 1 நாளாகமம் எழுதின புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். தாவீது தன்னுடைய குமாரனாகிய சாலோமோனுக்கு கொடுத்த அறிவுரை என்ன? நீ பலங்கொண்டு தைரியமாய் இருந்து இதை நடப்பி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோட இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரு மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார் என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். தேவன் உங்களை கைவிட மாட்டார். தேவன் உங்களை விட்டு விலக மாட்டார். தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். தேவன் உங்களுக்கு சகாயராயிருப்பார். ஏற்ற உதவிகள் தேவனிடத்திலிருந்து கடந்து வரும்படியாக தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோசுவாவோடு பேசின தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். தாவீதோடு கூட இருந்த தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஆலயத்தை கட்டின சாலோமோனுடைய தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். தெய்வ பிள்ளையே, பவுல் அப்போஸ்தலனோடு கூட இருந்த தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராய் இருக்கிறார், ஒத்தாசை நல்கக்கூடியவராய் இருக்கிறார், சகாயம் செய்யக்கூடியவராய் இருக்கிறார். ஆகவே தவறான தீமை செய்கிற மனிதர்களை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். காரணம், உங்கள் நம்பிக்கை தேவன் மேல் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார் என்று. வியாதிப்பட்டிருக்கிறாயா? கர்த்தர் வியாதிகளை நீக்குவார். தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உன் வியாதியை நீக்குவார். குடும்பத்திலே பிரச்சனைகள் காணப்படுகிறதா? தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி அந்த பிரச்சனைகளை எல்லாம் நீக்குவார். வேலை வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாயா? தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உனக்கு ஏற்ற வேலை வாய்ப்பை கொடுப்பார். நீ செய்கிற தொழிலிலே நஷ்டம் உண்டாயிருக்கிறதா? கஷ்டங்கள் உண்டாயிருக்கிறதா? தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உன் தொழிலிலே நல்ல லாபம் உண்டாகும்படியாக செய்வார், ஆசீர்வதிப்பார், குறைவுகளை மாற்றுவார். தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனையே உங்களுக்கு இரட்சகராக கொடுத்திருக்கும் போது அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும், இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுக்காதிருப்பது எப்படி? கர்த்தர் சகாயர் என்று சொல்வாயாக. கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்வாயாக. தீமை செய்கிற எந்த மனிதனானாலும் அந்த மனிதனை குறித்து நான் பயப்படேன் என்று சொல்வாயாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே சில தோல்விகளை சந்தித்திருக்கிறார்கள். பரிசுத்தமாக வாழ முடியாதபடி வாழ்க்கையிலே தோல்வி. பரீட்சை எழுதுகிறார்கள், அதிலே தோல்வி. குடும்ப வாழ்க்கையிலே
தோல்வி. தாங்கள் படித்த படிப்பிற்கேற்ற பிரகாரமான வேலைகள் கிடைக்கவில்லை, தோல்வியை போல எண்ணி துவண்டு போயிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? தங்களுடைய வாழ்க்கையிலே தோல்வி வந்துவிட்டதினால் மறுபடியும் தோல்விதான் வரும் என்று நினைத்து கலங்கி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, திரும்பவும் தோல்வி வருமோ என்று நீ பயப்பட வேண்டாம். திரும்பவும் வாழ்க்கையிலே தோல்விகளே வந்து கொண்டிருக்கும் என்று நீ கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். சொல்லு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்று சொல்வாயாக. உன் நம்பிக்கையை தேவன் மீது வைப்பாயாக. தேவன் ஒத்தாசை செய்கிறவர். தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிறவர்களுக்கு தேவன் உதவி செய்கிறவர். தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிறவர்களுக்கு தேவன் சகாயம் பண்ணுகிறவர். பயம் வேண்டாம், கலக்கம் வேண்டாம். கர்த்தாவே, உன் மீது என் நம்பிக்கையை வைக்கிறேன், பொருத்தனை செய்கிறேன். கர்த்தாவே, என் வாழ்க்கையிலே நீர் நன்மை செய்வீரானால், ரட்சிப்பீரானால், நான் கர்த்தாவே உற்சாகத்தோடு பலிகளை செலுத்துவேன், உமக்கு ஆராதனை செய்வேன், நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை தொழுது கொள்வேன் என்று சொல்லி தீர்மானம் செய்வாயாக. கர்த்தர் உன் வாழ்க்கையிலே நன்மை செய்வதை நீ அறிந்து தேவனை மேன்மை பாராட்டுவாய். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உன் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காரியத்திலே தோல்விகள் வந்துவிட்டது, இனி மறுபடியும் தோல்வியே வரும் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்க வேண்டாம், திகைத்து கொண்டிருக்க வேண்டாம். தேவனுக்கு பிரியமான ஜீவியம் செய்யும்படியாக தீர்மானம் செய்வாயாக. கர்த்தர் அப்பொழுது உன் வாழ்க்கையிலே ஒத்தாசை நல்குவார். நாம் ஆராதிக்கிற தேவன் சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன். அவர் சிருஷ்டித்த ஒவ்வொரு காரியத்தையும் சற்று நோக்கி பாருங்கள். சூரியனை பாருங்கள், சந்திரனை பாருங்கள், நட்சத்திரங்களை பாருங்கள், அவர் சிருஷ்டித்த மிருகங்களை பாருங்கள், பறவைகளை பாருங்கள், மரங்களை பாருங்கள், செடிகளை பாருங்கள், அவர் சிருஷ்டித்த இந்த பூமியிலே காணப்படுகிற காரியங்களை பாருங்கள். ஒவ்வொன்றிற்கும் ஒரு தனி சிறப்போடுதான் ஒவ்வொன்றையும் தேவன் சிருஷ்டித்திருக்கிறார். அவ்வளவு ஞானமுள்ள தேவன், அவ்வளவு வல்லமையுள்ள தேவன், அவ்வளவு பெரிய தேவன். அப்படியானால் மனிதனை சிருஷ்டித்திருக்கிறார் என்றால் மனிதனுக்கு தேவையான உதவிகளை செய்யாமல் இருப்பாரோ? சொல்லு, கர்த்தர் எனக்கு சகாயர். சிருஷ்டித்த தேவனை தொழுது கொள்ளுகிற நான் பயப்பட மாட்டேன், கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறவர் என்று சொல்வாயாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, நடுராத்திரியிலே ஒரு 2 மணிக்கு எழும்பி ஏதாகிலும் ஒரு மனிதனுடைய வீட்டிற்கு சென்று கதவை தட்டி ஒரு உதவியை நீ கேட்பாயானால் அந்த மனிதன் எரிச்சல் அடைந்து விடுவான். உதவி கேட்பதற்கு இதுவா சமயம் என்று கேட்பான். உங்களுடைய அவசரம் மற்ற மனிதன் புரிந்து கொள்ளாமல் போவான். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் அப்படி அல்ல. நீ எந்த வேளையிலே முழங்கார்படியிட்டு தேவனை நோக்கி மன்றாடினாலும் அவர் அற்புதங்களை செய்யக்கூடியவராயிருப்பார். பிரைஸ் தி லார்ட். அவர் அதிசயங்களை செய்யக்கூடியவராயிருப்பார். அவருக்கு அற்புதங்கள் செய்ய ஒரு நொடி பொழுது போதும். அவர் உனக்கு உதவி செய்ய ஒரு நொடி பொழுது போதும். இன்றைக்கு யார் மீது உன் நம்பிக்கையை வைத்திருக்கிறாய்? எப்பக்கம் இடுக்கண்கள் உண்டான வேளையிலேயும் தாவீது தன்னுடைய நம்பிக்கையை தேவன் மீது வைத்து தனக்கு தீமை செய்த மனிதர்களை குறித்து பயப்படாமல் விண்ணப்பங்களோடு ஜெபிக்க கூடியவராயிருந்தார். கர்த்தர் நன்மை செய்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் விசுவாசிப்பாயாக, தேவனுடைய கிருபை உனக்கு உண்டாயிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய். கர்த்தாவே, உமக்கு பிரியமான ஜீவியம் செய்யும்படியாக விரும்புகிறேன், உமக்காக வாழ விரும்புகிறேன், உம் சித்தம் செய்ய விரும்புகிறேன், உமக்கு பயந்து வாழ விரும்புகிறேன், உம்முடைய கற்பனைகளின்படி ஜீவிக்க விரும்புகிறேன் என்று தீர்மானம் செய்வாயாக. அப்பொழுது தேவனுடைய கிருபை உன் வாழ்க்கையிலே பெருகக்கூடியதாகவே இருக்கும். நீ சொல்லுவாய், தேவனுடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுவாய். உனக்கு தேவனுடைய பாதுகாப்பு உண்டாயிருக்கும். தேவன் உன்னை போஷிக்க கூடியவராய் இருப்பார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடுவதில்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 சாமுவேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திற்கு கடந்து வரும்போது அங்கே எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்கள் சந்தித்த ஒரு பிரச்சனையை குறித்து நாம் வேதத்திலே படிக்கிறோம். எப்படி தாவீது சவுலினால் ஒரு பிரச்சனையை சந்தித்தாரோ அதுபோல 1 சாமுவேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்கள் சந்தித்த ஒரு பிரச்சனையை குறித்து நாம் படிக்கிறோம். தெய்வ ஜனமே, பெலிஸ்தர்கள் எல்லாரும் ஒன்று கூடி வருகிறார்கள்.
யாருக்கு விரோதமாக யுத்தம் செய்யும்படியாக? எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்யும்படியாக கூடி வருகிறார்கள். ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா? அதைதான் பிரசங்கத்தின் துவக்கத்திலேயே சொன்னேன். எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே இருந்த பெரிய பிரச்சனை என்னவென்றால், அவர்கள் நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை சார்ந்து கொள்ளக்கூடியவர்களாய் இருந்ததுதான் அவர்களுடைய வாழ்க்கையிலே பெரிய பிரச்சனையாக காணப்பட்டது. அவர்களுடைய வாழ்க்கையிலே இருந்த பெரிய பிரச்சனை என்னவென்றால், மனிதர்கள் மீது வைத்த நம்பிக்கை. ஆனால் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், அவர்கள் எல்லா சூழ்நிலைகளிலேயும் நீங்கள் எதிர்பார்க்கிற விதமாக உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பார்கள் என்று எந்த உத்தரவாதமும் கொடுக்க முடியாது. ஆகவேதான் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், மனுஷன் மீது நம்பிக்கை வைப்பதை பார்க்கலாம் கர்த்தர் மீது பற்றுதலாயிருப்பதே நலம் என்று. பெலிஸ்தர்கள் எல்லாரும் ஒன்று கூடி எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்யும்படியாக வந்தார்கள். அந்நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழவில்லை. அவர்கள் என்ன செய்தார்கள்? தேவனுக்கு பிரியமில்லாத ஜீவியம் செய்கிறவர்களாக விக்கிரகங்களை ஆராதிக்கக்கூடியவர்களாய் இருந்தார்கள். தங்கள் இஷ்டப்படி ஜீவிக்கக்கூடியவர்களாய் இருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்கள் யாரோடு யுத்தம் பண்ண வேண்டியதாயிற்று? ஒன்று கூடி வரக்கூடிய பெலிஸ்தர்களை யுத்தம் பண்ண வேண்டியதாயிற்று. நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? 4000 இஸ்ரவேலரை பெலிஸ்தர்கள் கொன்று போட்டார்கள். ஏன் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யவில்லை? இஸ்ரவேலர்கள் சிந்தித்தார்கள். ஏன் கர்த்தர் உதவி செய்யவில்லை? ஏன் யுத்தத்திலே தோல்வி உண்டாயிற்று? அவர்கள் சிந்திக்க கூடியவர்களாக காணப்பட்டார்கள். ஆகவே அவர்கள் என்ன செய்தார்கள்? தங்களோடு உடன்படிக்கை பெட்டி இல்லை என்பதை அறிந்து அவர்கள் என்ன செய்தார்கள்? சீலோவிலே இருந்த தேவனுடைய பெட்டியை அந்த யுத்தம் நடந்த இடத்திற்கு கொண்டு வருவோம் என்று சொல்லி தேவனுடைய பெட்டியை சீலோவில் இருந்து எடுத்து பாளையத்திற்கு கொண்டு வந்தார்கள். ஆனால் அவர்கள் தேவனுடைய பெட்டியை சீலோவில் இருந்து எடுத்து கொண்டு வந்து பாளையத்திலே கொண்டு வந்து வைத்தாலும் அது போதுமா? அவர்கள் தேவனை தேடவில்லை. அப்படியானால் தேவனை யார் தேடுகிறார்களோ அவர்களோடு தான் தேவ பிரசன்னம் காணப்படும். யார் தேவனை தேடுகிறார்களோ அங்கேதான் தேவ சமூகம் காணப்படும். யார் தேவனை தேடுகிறார்களோ அங்கேதான் கர்த்தர் அவர்களோடு இருப்பார். யார் தேவனை தேடுகிறாரோ அவரோடு தான் கர்த்தர் கூட இருப்பார். தாவீதோடு கர்த்தர் கூட இருந்தார். யோசுவாவோடு கர்த்தர் கூட இருந்தார். சாலோமோன் ஆலயத்தை கட்டி முடிக்கும் மட்டும் கர்த்தர் கூட இருந்தார். 1000 சர்வாங்க தகன பலிகளை சாலோமோன் செலுத்தக்கூடியவராக காணப்பட்டார். அப்படியானால் கர்த்தரை யார் தேடுகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தரை யார் தேடுகிறார்களோ, கர்த்தரோடு யார் சமயத்தை செலவிடுகிறார்களோ அவர்களோடு கர்த்தர் கூட இருந்து உதவி செய்யக்கூடியவராய் இருப்பார், சகாயம் செய்யக்கூடியவராய் இருப்பார், ஒத்தாசை செய்யக்கூடியவராய் இருப்பார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? 4000 இஸ்ரவேல் ஜனங்கள் கொல்லப்பட்ட வேளையிலே தேவனை தேடாமல் அவர்கள் தவறாக எண்ணிக்கொண்டார்கள். தேவனுடைய பெட்டியை பாளையத்திற்கு கொண்டு வந்து வைத்து விட்டால் போதும் என்று சொல்லி அவர்கள் சீலோவில் இருந்த தேவனுடைய பெட்டியை எடுத்துக்கொண்டு பாளையத்திலே கொண்டு வந்து வைத்தார்கள். கர்த்தர் வெற்றியை கொடுப்பார் என்று நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் தேவனை தேடவில்லை. தேவனுடைய பெட்டி பாளையத்தில் இருந்தபடியால் வெற்றி உண்டாகிவிடும் என்று நினைத்தார்கள். நடந்தது என்ன? அவர்களுடைய திட்டம் தோல்வியில் முடிந்தது. அடுத்ததாக என்ன நடந்தது தெரியுமா? அதே இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்த போது 30,000 பேர் மரித்தார்கள். முதலாவது மரித்தது எத்தனை பேர்? 4000 பேர். அடுத்ததாக அவர்களுடைய திட்டம் தோல்வி அடைந்தது. அடுத்த முறை 30,000 இஸ்ரவேல் ஜனங்கள் மரித்தார்கள். காரணம் என்ன? அவர்கள் தேவனை தேடவில்லை. ஆனால் என்ன நினைத்தார்கள்? தேவனுடைய பெட்டியை சீலோவில் இருந்து கொண்டு வந்து பாளையத்திலே வைத்து விட்டால் போதும், கர்த்தர் உதவி செய்வார், யுத்தத்திலே வெற்றி கொடுப்பார் என்று நினைத்தார்கள். அவர்களுடைய திட்டம் தோல்வியிலே முடிந்தது. ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? பாளையத்தில் இருந்த தேவனுடைய பெட்டியை பெலிஸ்தர்கள் கைப்பற்றி தங்கள் தேசத்திற்கு அதை கொண்டு போனார்கள். எவ்வளவு பரிதாபகரமான நிலைமை பாருங்கள். ஆகவேதான் ஒரு நல்ல தீர்மானம் செய்ய வேண்டும். தேவனை பிரியப்படுத்தி ஜீவிப்பேன் என்று தீர்மானம் செய்து வாழ வேண்டும். பிரைஸ் தி லார்ட்.
அப்படி தீர்மானம் செய்து ஜீவித்தவர்களோடு கர்த்தர் கூட இருந்திருக்கிறார், வெற்றியை கொடுத்திருக்கிறார், உதவி செய்திருக்கிறார், ஒத்தாசை நல்கி இருக்கிறார், கைவிட்டு விடவில்லை, விட்டு விலகவும் இல்லை. அவர்கள் எல்லாரும் ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி மகிமைப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் தீமை செய்கிற மனிதர்களை கண்டு பயப்படவில்லை. ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை தேடவில்லை, தேவனுக்கு பிரியமாக வாழவில்லை. சீலோவில் இருந்து உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து பாளையத்திலே வைத்த வேளையிலேயும் 30,000 இஸ்ரவேல் ஜனங்கள் மரித்தார்கள். அவர்களுடைய திட்டம் தோல்வி அடைந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டியை, தேவனுடைய பெட்டியை பெலிஸ்தர்கள் கைப்பற்றி தங்கள் தேசத்திற்கு கொண்டு போனார்கள். இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளையே, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் உனக்கு விரோதமாக போராடக்கூடிய சத்துருடைய வல்லமைகள் உண்டே. அந்த சத்துருடைய வல்லமைகள் உனக்கு விரோதமாக போராடும் போது நீ எப்படிப்பட்ட அனுபவத்தோடு காணப்பட வேண்டும்? தேவனுக்கு பிரியமாக வாழுகிற அனுபவத்தோடு காணப்பட வேண்டும். தேவனை துதித்து மகிமைப்படுத்துகிறவனாக வாழ வேண்டும். தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறவனாக காணப்பட வேண்டும். பொருத்தனைகளை தேவனுக்கு செலுத்தக்கூடியவனாக காணப்பட வேண்டும். கைவிடாத தேவன் என்னோடு இருக்கிறார், ஆகவே தீமை செய்கிற மனிதர்களை குறித்து பயப்படேன் என்று சொல்லி கர்த்தர் எனக்கு ஒத்தாசை நல்குவார் என்று சொல்லி தைரியத்தோடு விசுவாசத்திலே பலப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உடன்படிக்கை பெட்டி கைப்பற்றப்பட்டது, பெலிஸ்தர்கள் கைப்பற்றி கொண்டு போனார்கள் என்கிற செய்தி யாருக்கு வந்தது என்றால் சீலோவுக்கு வந்தது. சீலோவிலே யார் காணப்பட்டது? அங்கே ஏலி என்கிற ஆசாரியர் காணப்படுகிறார். ஏலி அந்த துர்செய்தியை கேட்டபோது ஆசனத்திலிருந்து மல்லாக்க விழுந்தார், பிடரி முறிந்து மரித்தும் போனார் என்று வேதத்திலே படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, யுத்தத்திற்கு சென்ற ஏலியின் 2 குமாரர்களும் மரித்து போனார்கள் என்று படிக்கிறோம். அந்த 2 குமாரர்களில் ஒருவனாகிய பினேகாசின் மனைவி கர்ப்பவதியாக காணப்பட்டாள், நிறைமாத கர்ப்பஸ்திரியாக காணப்பட்டாள். அவள் என்ன செய்தாள் என்றால், அந்த துர்செய்தியை கேட்டபோது, உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தர்களாலே கைப்பற்றப்பட்டது என்கிற, சத்துருக்களாலே கைப்பற்றப்பட்டது என்கிற துர்செய்தியை கேட்டபோது அவள் கர்ப்ப வேதனைப்பட்டு குனிந்து பிரசவித்தாள் என்று வேதத்திலே படிக்கிறோம். அவள் என்ன சொன்னாள்? மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி பெற்றெடுத்த பிள்ளைக்கு இக்கோபோத் என்று பெயரிட்டாள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19, 20 வசனங்களிலே படிக்கிறோம். இன்றைக்கு உன்னால் தைரியமாக சொல்ல முடியுமா, கர்த்தர் எனக்கு சகாயராய் இருக்கிறார் என்று? கர்த்தர் மீது என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? கர்த்தருடைய சமூகம் என்னோடு இருக்கிறது என்று சொல்ல முடியுமா? கைவிடாத தேவனாக கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்ல முடியுமா? தீமை செய்கிற ஜனங்களை குறித்து பயப்பட மாட்டேன் என்று விசுவாச அறிக்கை செய்ய முடியுமா? தைரியத்தோடு தேவனை நோக்கி பார்க்க முடிகிறதா? தேவனிடத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுக்க முடிகிறதா? பொருத்தனைகளை செலுத்த முடிகிறதா? உன் வாழ்க்கையை குறித்து சற்று ஆராய்ந்து பார். பின்பு என்ன நடந்தது? தேவனுடைய பெட்டியை பெலிஸ்தர்கள் தங்களுடைய தேசத்திற்கு கொண்டு சென்ற பிறகு என்ன நடந்தது? 7 மாதங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை இக்கோபோத்தை அனுபவிக்க கூடியவர்களாய் இருந்தார்கள், துயரத்தை அனுபவிக்க கூடியவர்களாய் இருந்தார்கள். ஆனால் பெலிஸ்தர்களும் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. பெலிஸ்தர்கள் தேவனுடைய பெட்டியை பிடித்தது நிமித்தம் தேவ கோபம் அவர்கள் மேல் மூண்டது. ஆகவே பெலிஸ்தர்கள் என்ன செய்தார்கள்? தாங்கள் கைப்பற்றின உடன்படிக்கை பெட்டியை மறுபடியுமாக இஸ்ரவேல் தேசத்திற்கு திரும்பி அனுப்பினார்கள். பின்பு 20 ஆண்டுகள் கிரியாத் யாரீமில் உள்ள அபினதாபின் வீட்டில் அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அந்த 20 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவ பிரசன்னத்திலே காணப்பட்டார்கள். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை உருவாக்குவதற்கு எடுத்துக்கொண்ட காலம் எத்தனை வருடங்கள் தெரியுமா? 20 வருடங்கள். பிரைஸ் தி லார்ட். பெலிஸ்தர்கள் திருப்பி அனுப்பின உடன்படிக்கை பெட்டி இஸ்ரவேல் தேசத்திற்கு வந்தது. அபினதாபின் வீட்டிலே அந்த உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது. 20 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவ பிரசன்னத்திலே காணப்பட்டார்கள். அந்த தேவ பிரசன்னம் என்ன செய்தது? இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை மாற்றினது. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு தேவ பிரசன்னத்திலே உன்னுடைய வாழ்க்கை மாறுகிறதா இருக்கிறதா என்றால் உன்னுடைய வாழ்க்கை அற்புதங்களை காணக்கூடியதாய் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அது வரைக்கும் இக்கோபோத்தை சந்தித்து வந்த
இஸ்ரவேல் ஜனங்கள் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க ஆரம்பித்த போது, அந்த தேவ பிரசன்னத்திலே அவர்கள் தேவனால் உருவாக்கப்பட்ட பிறகு நடந்தது என்ன? வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கண்டடையக்கூடியவர்களாய் இருந்தார்கள். அதற்கு தேவன் எடுத்துக்கொண்ட காலம் 20 வருடங்கள். பிரைஸ் தி லார்ட். சாதாரணமாக மனிதர்கள் செய்ய முடியாத காரியங்களை தேவ பிரசன்னம் செய்து முடிக்கும். தேவ பிரசன்னத்திலே விடுதலை உண்டு, தேவ பிரசன்னத்திலே அற்புதம் உண்டு, தேவ பிரசன்னத்திலே இளைப்பாறுதல் உண்டு, தேவ பிரசன்னத்திலே சமாதானம் உண்டு. ஆரோன் கோத்திரத்தார் ஒரு காய்ந்து போன கோலை தான் தேவ சமூகத்திலே வந்து ஊன்றினார்கள். காய்ந்து போன கோல். மறுநாள் காலையிலே விழித்து பார்த்தபோது அந்த கோல் துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுக்கக்கூடியதாய் இருந்தது. தேவ சமூகத்திலே அதிசயங்கள் நடக்கும். பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் தேவ பிரசன்னத்திலே உருவாக்கக்கூடியவராக இருந்தார். தெய்வ பிள்ளைய இஸ்ரவேல் ஜனங்களுடைய கடினமான இருதயத்தில் ஒரு மறுரூபமாகுதலை கர்த்தர் உண்டாக்கினார். 21 ஆண்டுகளுக்கு முன்பாக மனம் திரும்பாமல் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 21 ஆண்டுகளுக்கு பிறகு தேவ பிரசன்னத்தை அனுபவித்தவர்களாக, தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மறுரூபமாகுதலை அடைந்தவர்களாக மிஸ்பாவிலே கூடினார்கள். அந்த மிஸ்பா என்கிற இடம் மனம் திரும்புதலின் இடமாக மாறினது. இதற்கு முந்தைய யுத்தங்களிலெல்லாம் அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிடவில்லை, தேவனுடைய முகத்தை தேடவில்லை. ஆனால் தேவ பிரசன்னம் வந்த பிறகோ, அவர்கள் தேவனை தேடின போதோ, உபவாசித்து ஜெபித்த போதோ, அந்த மிஸ்பாவிலே ஒரு பெரிய எழுப்புதல் கூட்டம் நடந்தது. பிரைஸ் தி லார்ட். 1 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திற்கு கடந்து வரும்போது அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் பெற்றுக்கொண்ட வெற்றியை குறித்து படிக்கிறோம். அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே உண்டான முன்னேற்றத்தின் செய்தியை குறித்து படிக்கிறோம். மிஸ்பா என்கிற இடத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கூடினார்கள், ஜெபித்தார்கள். அதே பெலிஸ்தர்கள், சத்ருவானவன் மறுபடியுமாக வந்தான். தோல்வி அடைந்த அதே இடம், சத்துருக்கள் கடந்து வந்த அதே இடம். ஆனால் வித்தியாசமான முடிவு. தோல்வியை தழுவின இடத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் வெற்றியை கொடுத்தார். தெய்வ பிள்ளையே, பாவம் இனி உங்களை ஆளுகை செய்ய முடியாது. தரித்திரம் இனி உங்களை ஆளுகை செய்ய முடியாது. பரம்பரை சாபம் இனி உங்களை ஆளுகை செய்ய முடியாது. தேவன் பழையவைகளை எல்லாம் ஒளிந்து போக பண்ணி புதிய சிருஷ்டியாக உருவாக்குகிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. தேவன் பழையவைகளை எல்லாம் களைந்து போடும்படியாக செய்து புதிதாக சிருஷ்டிக்க கூடியவராக இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் சிருஷ்டிகராய் இருக்கிறார். ஆதியிலே மனிதனை தேவன் தம்முடைய சாயலாக சிருஷ்டித்தார். மனிதன் பாவம் செய்த போது தேவனுடைய சாயலை இழந்து போனான். மனிதனை தேவன் என்ன செய்கிறார்? மறுபடியும் சிருஷ்டிக்கிறார். அப்படித்தானே கடினப்பட்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை தேவன் புதிதாக சிருஷ்டித்தார். தேவ பிரசன்னத்திலே வைத்து அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றினார். தேவனை தேடும்படியாக செய்தார், உபவாசித்து ஜெபிக்கும்படியாக செய்தார். அப்படி அவர்கள் தேவனை தேடின போது அதே இடம், அதே சத்துரு, ஆனால் முடிவோ வித்தியாசமாக காணப்பட்டது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் மரபணுவையே மாற்றக்கூடிய தேவன். உன் வாழ்க்கையிலே ஒருவேளை பாவத்தின் தன்மைகள் காணப்படலாம், சாபங்கள் காணப்படலாம். ஆனால் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளாக கடந்து வரும்போது அந்த எல்லா பாவத்தின் தன்மைகளும் நீங்கிவிடும். புது சிருஷ்டியாக சிருஷ்டித்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வெற்றியை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார். அநேக சந்தர்ப்பங்களில் தவறான பிசாசின் ஆவிகளுக்கு இடம் கொடுத்து இருக்கலாம், தவறாக செயல்பட்டு இருக்கலாம். ஆனால் இந்த காலை வேளையிலே கர்த்தர் தேவ பிரசன்னத்திலே உன்னை கொண்டு வந்திருக்கிறார். உன்னை புதிதாக சிருஷ்டித்துக் கொண்டே வருகிறார். உபவாசித்து தேவனை தேட வேண்டும். உன் நம்பிக்கையை தேவன் மீது வைக்க வேண்டும். தீமை செய்கிற ஜனங்களை குறித்து நீ பயப்படக்கூடாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. 1 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திற்கு வருவீர்கள் என்றால் தேவன் அவர்களுக்காக செயல்பட்டார் என்று படிக்கிறோம். தேவனுடைய பெட்டி பாளையத்திற்கு வந்தபோது இஸ்ரவேலர் எல்லாரும் மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தார்கள். சத்துருக்கள் எல்லாரும் கலங்கினார்கள். கடினமாக யுத்தம் செய்து இஸ்ரவேல் ஜனங்கள்
வெற்றி பெற்றார்கள் என்று நாம் 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். ஆனால் 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது மறுபடியும் சத்துருக்கள் யுத்தத்திற்கு வந்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்களோடு. சாமுவேல் என்ன செய்தார்? சாமுவேல் தீர்க்கதரிசி சர்வாங்க தகன பலிகளை செலுத்தக்கூடியவராக இருந்தார். பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கின போது தேவனுடைய சத்தம் இஸ்ரவேலர்களுக்கு ஜெயத்தை கொண்டு வரக்கூடியதாய் இருந்தது. வாசித்து பாருங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடிமுழக்கங்களையும் பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள் என்று படிக்கிறோம். தெய்வ ஜனமே, என்றைக்கு தேவனை தேட ஆரம்பித்தார்களோ, என்றைக்கு தேவனுக்கு பயந்து தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும்படியாக உபவாசம் பண்ணி ஜெபித்தார்களோ, என்றைக்கு தேவ பிரசன்னத்திலே காணப்பட்டு தேவனால் புதிய சிருஷ்டியாக உருவாக்கப்பட்டார்களோ, கடின இருதயங்கள் எல்லாம் மாறி எப்பொழுது அவர்களுடைய வாழ்க்கையிலே மறுரூபமாகுதல் உண்டானதோ, அதே தேவ பிரசன்னத்திலே 20 ஆண்டு காலம் சமயத்தை செலவழித்திருந்தாலும் 21வது ஆண்டு கர்த்தர் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீ எவ்வளவுக்கு அதிகமாக தேவனை தேடுகிறாயோ அவ்வளவுக்கு அதிகமாக கர்த்தருடைய சமூகம் உன்னோடு இருக்கும். கர்த்தர் உனக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியவராய் இருப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சத்துருக்கள் என்ன செய்திருந்தார்கள் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலங்களை எல்லாம் அபகரித்து கொண்டவர்களாக காணப்பட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை சமாதானத்துடன் வாழ விடவில்லை. ஆனால் கர்த்தர் எபினேசராக காணப்பட்டு உதவி செய்த வேளையிலே, சகாயம் செய்த வேளையிலே, ஒத்தாசை நல்கின வேளையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் தாங்கள் இழந்து போன நிலங்களை எல்லாம் மறுபடி பெற்றுக்கொண்டார்கள். பிரைஸ் தி லார்ட். சமாதானத்தை மறுபடியுமாக பெற்றுக்கொண்டார்கள். சுகத்தை மறுபடியுமாக பெற்றுக்கொண்டார்கள். இழந்து போன பொருளாதாரத்தை மறுபடியுமாக பெற்றுக்கொண்டார்கள். அவர்களுடைய அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் சுகமும் உண்டானது. இன்றைக்கும் விசுவாசி கர்த்தரை நோக்கி மன்றாடுவாயாக. கர்த்தாவே, எனக்கு நீர் உதவி செய்கிறவராயிரும், எனக்கு நீர் ஒத்தாசை நல்குகிறவராயிரும், எனக்கு நீர் சமயத்திற்கேற்ற சகாயராயிரும், சமயத்திற்கேற்ற உதவிகளை எனக்கு செய்தருளும். நீர் எபினேசராக என் வாழ்க்கையிலே காணப்படுவீராக என்று மன்றாடுவாயாக. கர்த்தருடைய வழிநடத்துதலுக்காக மன்றாடுவாயாக. 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திற்கு வரும்போது அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், தேவன் உதவி செய்ததை நினைத்து அங்கே ஒரு ஞாபக குறியீட்டின் கல்லை நாட்டினார்கள் என்று படிக்கிறோம். அதை எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்கள் காணும் போதெல்லாம் என்ன நினைத்துக் கொள்வார்கள் என்றால், கர்த்தர் தங்களை வழி நடத்தினார், கர்த்தர் சகாயராய் இருந்தார், இனிமேலும் நடத்துவார், இனிமேலும் சகாயராய் இருப்பார் என்பதை நினைத்துக் கொள்வார்கள். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லு மூலைக்கு தலை கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம் கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நம்மை வழி நடத்தக்கூடியவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு தேவனை தேடுகிறாயா? தேவனை மகிமைப்படுத்துகிறாயா? தேவன் மீது உன் நம்பிக்கையை வைக்கிறாயா? தெய்வ பிள்ளையை இஸ்ரவேல் ஜனங்களுடைய பின் சந்ததியார் அந்த கல்லை பார்த்தபோது நினைத்து கொண்டார்கள், கர்த்தர் நிச்சயமாக நம்மை நடத்துவார். இன்றைக்கு உனக்கு ஒரு நிச்சயம் இருக்கா? கர்த்தர் நடத்துவார் என்கிற நம்பிக்கை இருக்கிறதா? பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நிச்சயமாக நடத்துவார், சுகத்தை கொடுப்பார், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு எழுப்புதலை உண்டாக்குவார். அந்த நம்பிக்கை காணப்பட வேண்டும். இந்த காலை வேளையில் தேவன் எவ்வளவு நல்லவர், உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஒரு நல்ல தீர்மானம் செய்யுங்கள். தேவனே, உம்மோடு தனித்து நேரம் செலவிட விரும்புகிறேன் என்று சொல்லி தீர்மானம் செய்வாயாக. உம்மோடு தனித்து நேரத்தை செலவிடும்படியாக தீர்மானம் செய்கிறோம் என்று ஜெபிப்பாயாக. தேவனை தேடுவதினால் அநேக நன்மைகள் உண்டு. அநேக வசனங்களை குறிப்பிடலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே படிக்கிறோம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே படிக்கிறோம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே படிக்கிறோம். சங்கீதம் 105ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே படிக்கிறோம். சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம், சங்கீதம் 69ஆம் சங்கீதம் 32ஆம் வசனம், 69ஆம் சங்கீதம் 32ஆம் வசனம், சங்கீதம் 70ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம், எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22வது வசனம், சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம்,
நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். இந்த வசனங்களை எல்லாம் வீட்டிலே போய் தியானித்து பாருங்கள். தேவனை தேடுவதினால் உண்டாகிற நன்மைகள் எவ்விதமானது என்பதை அறிந்து கொள்வீர்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாற வேண்டுமா? உங்கள் வாழ்க்கையிலே உண்டான தோல்விகள் ஜெயமாக மாற வேண்டுமா? நேரத்தை தனியாக தேவனுக்கென்று ஒதுக்கி ஜெபிக்கிறவர்களாக, தேவனை தேடுகிறவர்களாக காணப்படுவீர்களாக. அப்பொழுது உங்களுக்கு விரோதமாக தீமை செய்கிறவர்களை நினைத்து நீங்கள் பயப்பட மாட்டீர்கள். நீங்கள் சொல்லுவீர்கள், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் மனுஷனுக்கு பயப்படேன் என்று சொல்வீர்கள். எனக்கு ஒத்தாசை பண்ணுகிறவர்களின் நடுவிலே கர்த்தர் எனக்கு அனுகூலமான துணையாளராய் இருக்கிறார் என்று சாட்சி பகருவீர்கள். இதோ என்று சொல்லுவீர்கள், தேவன் எனக்கு சகாயர், ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடு இருக்கிறார் என்று விசுவாச அறிக்கை செய்வீர்கள். இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்திலே உங்கள் வாழ்க்கை மறுசீரமைக்கப்படும்படியாக, சமாதானம் உண்டாகும்படியாக, தேவன் உதவி செய்கிற எபினேசராக தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையிலே காணப்படும்படியாக இந்த காலை வேளையிலே தேவனை தேடும்படியாக தீர்மானம் செய்வீர்களா? தேவனுக்கென்று சமயத்தை தனிமையாக செலவிடும்படியாக ஒதுக்கி உபவாசித்து ஜெபிப்பீர்களா? கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையிலே எங்கெங்கெல்லாம் தோல்விகள் வந்ததோ அந்தந்த எல்லா இடங்களிலே கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியவராய் இருப்பார். கர்த்தர் சகாயம் பண்ணக்கூடியவராய் இருப்பார். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராய் இருப்பார். குடும்ப வாழ்க்கையிலே தோல்வியா? கர்த்தர் சமாதானத்தை கொண்டு வருவார். நீங்கள் செய்த தொழில்களிலே தோல்வியா, நஷ்டங்களா? அங்கே லாபங்களை கர்த்தர் கொண்டு வருவார். சரீரத்திலே வியாதி உண்டானதா? அந்த வியாதிகளை எல்லாம் கர்த்தர் நீக்கி போடுவார். பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது தேவனுக்கு லேசான காரியம். நீங்களும் கூட தேவன் உங்களுக்கு வெற்றி கொடுத்த இடத்திலே நன்றியுள்ள இருதயத்தோடு பொருத்தனை செய்தவர்களாக, அதை நிறைவேற்றினவர்களாக, தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக காணப்படுவீர்கள். இயேசு கிறிஸ்து எங்கள் வாழ்க்கையிலே அஸ்திபாரமாக காணப்படுகிறார். நான் நிற்கும் பாறை கிறிஸ்து தான், வேறு அஸ்திபாரம் எல்லாம் மணல் தான் என்று சொல்லி இம்மட்டும் நடத்தின தேவன் எபினேசராய் இருந்தார். இனிமேலும் நடத்துவார், ஒத்தாசை நல்குவார், உதவி செய்வார், வெற்றி கொடுப்பார் என்று கர்த்தருக்குள் திடப்பட்டவர்களாக, தைரியம் கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். தீமை செய்கிற மனிதர்களை குறித்து பயப்பட மாட்டீர்கள். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் உதவி செய்கிறார், பலன் தருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். நீ தேவனை தேடுகிற பிள்ளையாக காணப்படுவாயானால் பயப்பட மாட்டாய். கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். யோசுவாவோடு கூட இருந்த தேவன், பவுலோடு கூட இருந்த தேவன், தாவீதோடு கூட இருந்த தேவன் உன்னோடும் கூட இருக்கிறவராய் இருப்பார். அவர் எபினேசராய் இருந்து உதவி செய்கிறவராய் இருப்பார், ஒத்தாசை நல்கக்கூடியவராய் இருப்பார். நீ சொல்லுவாய், இதோ கர்த்தர் எனக்கு சகாயர், தீமை செய்கிற மனுஷனுக்கு பயப்படேன் என்று சொல்லுவாய். உன் வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து இருக்கும் போது ஆனந்த கண்ணீர் உண்டாயிருக்கும். கர்த்தர் உதவி செய்தார், கர்த்தர் ஒத்தாசை நல்கினார், கர்த்தர் வாழ்க்கையிலே வெற்றியை கொடுத்தார் என்கிற ஆனந்த கண்ணீர், அந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். இந்த காலை வேளையிலேயும்
பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே தேவ சித்தம் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்வாயாக. கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொள்வாயாக, தைரியப்படுவாயாக. இந்த காலை வேளையிலேயும் சொல்லுவாயாக, நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான் என்று. ஜெபிப்போமா? அன்பு மகா கிருபையும் இரக்கவும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலேயும் இதோ தேவன் எனக்கு சகாயர், ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோட இருக்கிறார் என்கிற வசனத்தின் மூலமாக நீருடைய ஜனங்களோடு பேசின தயவுக்காக ஸ்தோத்திரம். யார் மீது தேவ ஜனங்கள் தங்கள் நம்பிக்கையை வைக்க வேண்டும், யாரை சார்ந்து கொள்ள வேண்டும் கர்த்தாவே, யாருடைய உதவி எப்பொழுதும் உடைய ஜனங்களுக்கு உண்டாயிருக்கும். நீர் சமயத்திற்கேற்ற சரியான உதவிகளை செய்யக்கூடிய தேவன் என்பதையெல்லாம் அறிந்து கொள்ள செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆகவே உடைய ஜனங்கள் உமக்கு பிரியமாக வாழும்படியாக போதித்த எல்லா சத்திய வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கேட்ட வசனங்களின்படி உமக்கு பிரியமான ஜீவியம் செய்கிறவர்களாக, உம்மை தேடுகிறவர்களாக, உம்மை தேடும்படியாக தனித்திருக்கக்கூடிய நேரத்தை செலவிடுகிறவர்களாக காணப்படும்படியாக செய்து, உபவாசித்து ஜெபிக்கும்படியாக செய்து, நம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில எந்த சத்துருக்களுடைய வல்லமையும் மேற்கொள்ளாத வண்ணம் நீர்தாமே பாதுகாத்தருள வேணுமாய் ஜெபிக்கிறேன். ஜெயத்தை கொடுத்தருள வேணுமாய் ஜெபிக்கிறேன். ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும்படியாக கர்த்தர் கூட இருந்து, கைவிடாத தேவனாய் இருந்து, விட்டு விலகாத தேவனாய் இருந்து, வாக்குத்தத்தம் பண்ணின தெய்வமே, நீர் வாக்குத்தத்தங்களில் உண்மையுள்ளவராய் இருக்கிறீர் என்பதை உடைய ஜனங்கள் தங்களை உமக்குள்ளாக திடப்படுத்திக் கொள்வதன் மூலமாக சாட்சியாக வாழச் செய்தருளும். கர்த்தர் அலில நன்மை செய்தபடியால் உற்சாகமாக பலிகளை செலுத்தி தேவனை ஆராதிப்போம் என்று சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கீர்த்தனம் பண்ண தேவன் தாமே கிருபை நல்கிறளும். தங்களுடைய கண்களுக்கு முன்பாக இயேசுவே உம்மையே பரீட்சிக்கப்பட்ட கல்லாக நிறுத்தி நோக்கி பார்த்து கர்த்தர் எங்களை வழி நடத்தினார், இனியும் வழி நடத்துவார் என்று கர்த்தாவே விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவே உம்மீதே தங்களுடைய கண்களை வைத்து இலக்கை நோக்கி தொடர்கிறோம், ஆசையாய் தொடர்கிறோம் என்று சொல்லி பரலோக ராஜ்யத்தின் மேன்மையான ஆசீர்வாதங்களையும் பூமிக்குரிய நன்மைகளையும் பெற்று சுகமாய் வாழ்ந்திருக்க தேவன் தாமே கிருபை நல்கிறோம். எல்லா துதி கன மகிமை யாவுமக்கே எடுக்கிறேன். ஜனங்களுடைய வாழ்க்கையிலே என்னென்ன பகுதிகளில் எல்லாம் தோல்விகள் உண்டானதோ எல்லா பகுதிகளிலேயும் பிள்ளைகளுக்கு வெற்றி உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக, ஆமேன். தேவன் அடைக்கலமே, இதோ தேவன் எனக்கு சகாயர், ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடு இருக்கிறார் என்கிற
சங்கீதக்காரருடைய தேவ வார்த்தைகள் மூலமாக வெளிப்படுத்தின சத்தியங்கள் உங்கள் வாழ்க்கையிலேயும் ஆசீர்வாதமாக காணப்படும்படியாக தேவன்தாமே உங்களையும் அவருக்குள்ளாக திடன் கொள்ளும்படியாக செய்து உங்களையும் பலப்படுத்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. ஆமீன்.